Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the under 19 boys, well done. Ayush Matre and team. அவர் தானே கேப்டன் அண்டர் 19க்கு. நேற்று பாகிஸ்தான்கிட்ட ஜெயிச்சிட்டாங்க 58 ரனில். பிரில்லியன்ட் கேப்டன்சி தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல. ஏன்னா இந்தியா ஒன்லி 252 தான் ஸ்கோர் பண்ணாங்க. 21 மேட்ச் இல்லை, இது 50 மேட்ச். அண்ட் பாகிஸ்தானோட கோச் மேனேஜ்மெண்ட்ல என்ன யோசிச்சாங்கன்னு ஒரு புரியல எனக்கு. ஏன்னா 3 டீம் ஆல்ரெடி குவாலிஃபைடு செமிஃபைனலுக்கு இந்த மேட்சுக்கு முன்னாடியே. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா எந்த ஸ்கோர் எடுத்தாலும் அது அவங்க 33 ஓவரில் அடிச்சிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் நம்மளை எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க செமிஃபைனல் போயிருப்பாங்க. பட் அந்த இன்டென்ட்டை அவங்க காட்டின மாதிரி தெரியல. அது அவங்க பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா 2 சேஸ் பண்ணும்போது 19 ஓவரில் 119 என்னமோ ஃபார் 2 பாய்க்கு இருக்கிற ஒரு 135 ரன்னு 14-15 ஓவரில் வேணும். இந்த T20 காலத்தில் அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் தே ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்ளைட் பிரேக். ஆயுஷ் மாத்ரே பிரில்லியண்ட்டாக அவர் வந்து அவர் போலிங்க்கு அவர் என்ன சார் அவ்வளோ பெரிய போலராக நினைப்பீங்க, அப்படி கிடையாது. திடீர்னு நீங்கள் பார்ட் டைம் போலர் வரும்போது நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் டேக்கிங் லிபர்ட்டி. இவர் தானே இது அடிரம்பார் இவருன்னு அந்த இடத்துல தான் கோட்டை விடுவாங்க. நீங்கள் டெண்டுல்கரே போய் நிறைய வாட்டி கேட்டாங்க, நீ டஃபஸ்ட் போலர் யாரை ஃபேஸ் பண்ணன்னு. இவ்வளோக்கும் சச்சின், ஆம்ப்ரோஸு, வால்ஷு அண்ட் வசீம் அக்ரம், மக்கார் யுனஸ், ஆலன் டோலார், ஷான் பொலாக்கு, ஜிம்மி ஆண்டர்சன் சொன்ன போயிட்டே இருக்கும். அவங்களாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் சொன்னது ஆன்டிக்ரோனிக் பவுலிங் மட்டும் தான் என்னால் விளையாட முடியும். அதே மாதிரி இவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஆயுஷ் மாத்ரேயா. எனிவே இந்தியா பேட்டிங் பண்ணும்போது கூட பேட் ஸ்டார்ட் தான். 47 for 3. சூரியவன்ஷி 30, ஆயுஷ் மாத்ரே இவளுக்கு டக்கு, ஜார்ஜ் 16. இந்த 3 பேர் தான் மெயின் ஸ்கோரராக இருந்தாங்க. அப்புறம் 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 62 ரன் விஹான் மல்ஹோத்ரா அண்ட் வேதாந்த் திரிவேதி. பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப். வேதாந்த் திரிவேதி ஒரு 68 அடிச்சாரு. அப்புறம் 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பும் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். வெரி வெரி குரூஷியல் அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப். கிலன் பட்டேல் அண்ட் கௌஷிக் சௌஹான் 35, கிலன் பட்டேல் ஒரு 21 எடுத்தார். ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர், ஃபைட்டிங் ஸ்கோராக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. 252 அவங்கள ஆல் அவுட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. 50 ஓவர்ஸ்னால் 300 பால். வேதாந்த் திரிவேதி இல்லை, அவரோட 68 வாஸ் வெரி வெரி குரூஷியல். ஒரு இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணி மற்றவங்கெல்லாம் ஏன்னா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேதாந்த் திரிவேதி 68, கௌஷிக் சௌஹான் ஒரு 35, சூரியவன்ஷி 30, அம்பரீஷ் அவர் 29. இதுதான் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பேட்ஸ்மேன். அவங்க போலர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு முகமது சையும் அவர் ஒரு லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் 2 for 69. அப்புறம் அப்துல் சுபஹான் அவர் ரைட் ஆம் பாஸ் பாலர் 3 for 33. 10 வைடு 3 நோ பால் கொடுத்துட்டாங்க. 13 பால் எக்ஸ்ட்ரா வர போட்டுக்கிட்டோம். அண்ட் ரெஸ்பெக்டபிள் ஸ்கோரு. சேஸில் கூட சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் மினாஸ். அண்ட் செகண்ட் விக்கெட் பார்த்து 65 ரன் உஸ்மான் கான் அண்ட் ஹம்சா ஜஹூர் அவங்க விக்கெட் கீப்பர். உஸ்மான் கான் ஒரு 66, இவர் ஒரு 42 அடித்தார். ஹம்சா ஜஹூர் அப்போ தான் தேவர் இந்த கேம். தேர்ட் விக்கெட் ஒரு 63 ரன் பார்ட்னர்ஷிப்பு. 5 யூசுப் அவங்க கேப்டன் அவர் ஒரு 38 எடுத்தார். இது வரைக்கும் அவங்க மேட்ச்சில் இருக்காங்க. 33 ஓவரில் சேஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துங்க தான் நம்ம சிஎஸ்கே. ஆயுஷ் மாத்ரே கேப்டன் வேறு, பிரில்லியன்ட் கேப்டன்சி. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், பவுலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், அவர் டிசைட் பண்ணிட்டார். என்ன தான் ஆனாலும் இந்த உங்களை ஆல் அவுட் பண்ணிடணும், இல்லைனா மேட்ச் அட்லீஸ்ட் 40 ஓவருக்கானு கொண்டு போனோம். தோத்தா கூட நம்ம குவாலிஃபை ஆகிடும், இங்கே ரன் ரேட்டில் வெளில போயிடுவாங்கன்னு. இந்த தான் டைம்லி கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 159 for 3லேருந்து 194 ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க ப்ரெஷரில். 7 விக்கெட் விழுந்துச்சு 35 ரனில். நான் எப்போது சொல்கிறது தான், மிடில் ஆர்டரில் நீங்கள் விக்கெட் எடுக்கல, மிட் ஓவர்ஸில் மேட்ச் கை விட்டு போயிடும். அப்புறம் டெத் ஓவர், அந்த ஓவர், இந்த ஓவர் யோசிச்சுட்டு இருக்கணும். T20 கூட மிடில் ஓவரில் நீங்கள் விக்கெட் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. இந்த பாருங்கள் 7 பேர் அவுட் பண்ணிட்டாங்க, ஆல் அவுட்டு. அவங்க மெயின் ஸ்கோரர் வந்து 66 அடிச்சார் உஸ்மான் கான். அவங்க கேப்டன் ஒரு 38, 5 யூசுப் அண்ட் ஹம்சா ஜஹூர் 42. அண்ட் கிலானி பட்டேல் போலிங் பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நமக்கு. அவர் ஒரு 3 விக்கெட் 3 for 35. ஆயுஷ் மாத்ரே ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் 3 for 21. அப்புறம் கௌஷிக் சௌஹான் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். கௌஷிக் சௌஹான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஏன்னா அவரோட 35 ரன் வாஸ் வெரி வெரி குரூஷியல். மிடில் ஆர்டர் 35 ரன்ஸ் அவர் எடுத்தது, அந்த ஒரு விக்கெட் எடுத்தது ஆகட்டும். அண்ட் இந்தியா அன்பீட்டன் இந்த டோர்னமெண்ட்டில் சோஃபார். லீக்லேயே கூட த்ரூ அவுட் டாமினேஷன் இந்தியா தான். இதேபடி யூஎஸ்ஏ வந்து 6 விக்கெட்டில் ஜெயித்தாங்க, பங்களாதேஷில் 18 ரனில் ஜெயித்தாங்க, நியூசிலாண்டு 7 விக்கெட்டில் ஜெயித்தாங்க, சூப்பர் 6 குவாலிஃபை ஆனாங்க. சூப்பர் 6ல் வந்து ஜிம்பாப்வே 204 ரனில் ஜெயிச்சாங்க. 204 ரனில் அதில் வந்து விஹான் மல்ஹோத்ரா 109 ரன் 109 ரன்ஸ் எடுத்தார், மேன் ஆஃப் த மேட்ச். இப்போ பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்களா 58 ரனில் சூப்பர் 6ல். அண்ட் இப்போது செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்க. யார் கூட கேட்பீங்க? ஆப்கானிஸ்தான் கூட. ஆமாம், February 4 அன்றைக்கி புதன்கிழமை. ஃபைனல் வந்து வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி. பார்ப்போம். வாட் எவர் இட் இஸ், தே ரியலி பிளேட் வெல் இந்தியன் பாய்ஸ். ஃபியூச்சர் இவங்க தானே. இந்த சிஸ்டத்துலேருந்து தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்தது. ஸோ அதனால் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்டர் 19 வேர்ல்ட் கப்புங்கிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இது ஏஷியா கப்பில் வேறு இவங்ககிட்ட தோற்றோம் பாகிஸ்தான்கிட்ட ஃபைனலில் துபாயில். அது வேறு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஆயுஷ் மாத்ரே மைண்டில். அழிச்சு அவங்க விக்கெட் கீப்பர் அவங்க ஒருத்தர் இருக்கார். இப்போ இருக்கல நெக்ஸ்ட்டு தோனி சொல்லிடலாம் அவரை. அபிஞான் குண்டு அவர் பேர்.
விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லும் பிரமாதம். இந்த மாதிரி குரூஷியல் அவரு கம்மி ஸ்கோர் தான் எடுத்தார். பட் தட் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் மிடில் ஆர்டரில் வந்து விக்கெட் இல்லாமல் ஒரு 2 நின்றுடுவார். என்னை தாண்டி அவுட் பண்ணிட்டு பார்ப்போன்னு. அந்த அளவுக்கு இஸ் அ வெரி குட் கீப்பர் பேட்ஸ்மேன். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு பசங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது. பவர் பிளேயில் 47 for 3 இந்தியா. அவங்க இவ்வளோக்கு லீடு 56 for 58 ரனில் நம்ம ஜெயிச்சிட்டோம். வாழ்த்துக்களை சொல்லிட்டு செமிஃபைனலுக்கு என்னோட அறுவையை முடிச்சுக்கிறேன். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.